குவாலிஃபயர் 2 அந்த 2ல யார் ஜெயிக்க போறா அப்படின்றது ப்ரிடிக்ஷன் வீடியோ தான் இப்போ பேச போறோம். நான் பேச போறது கன்ஃபார்ம், அதாவது குவாலிஃபயர் 2 கிடையாது, ஃபைனல்ஸ் ஜெயிக்க போற டீமே நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன். ஜிடி தான் எனக்கு தெரிஞ்சு ஷோரா ஜிடி தான் கப்படிக்கும். நீ என்னனாலும் சிரிச்சுக்கா, ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு அனுப்பியிருக்கு. நீ யாருக்கு பேச போற? நீங்களா எலிமினேட்டர்ல கண்டம், நீங்களா எலிமினேட்டர் வந்தா வெளியே போயிருவீங்க. நாங்க தான் குவாலிஃபயர் 2 வந்துட்டோம்ல, அதுவும் எலிமினேட்டர் தானே. ஓகே நீங்க யார் ஆர்ஆருக்கு பேசுறீங்க? ஆர்ஆர் தான். எப்படி ஆர்ஆர்ல என்ன இருக்குன்னு ஆர்ஆருக்கு சப்போர்ட் பண்றேன். நான் ஜிடியோட எல்லாத்தையுமே நான் பேச போறேன். ஆர்ஆருக்கு என்னப்பா இருக்கு? ஆர்ஆர்ட்ட சூரியவன்சின்னு ஒண்ணு இருக்கு. சூரியவன்சி இருக்காரு, இங்கிட்டு ககீஷோர் அப்பாடான்னு ஒருத்தர் இருக்கா, சிராஜ்னு ஒருத்தர் இருக்கான், 2 பேரு. அதை விட முக்கியமா நான் ரஷீத் கானை பெருசா நம்புறேன். இந்த 3 பேர் பால்ல எப்படியாச்சும் கன்ஃபார்ம் அவுட் ஆயிடலாம் சூரியவன்சி. ஜெய்ஸ்வாலா எங்கள்கிட்ட இல்லாத பேட்ஸ்மேனாப்பா. சாய் சுதர்சனுக்கு தனியா ஒரு வீடியோவே எடுத்து வச்சிருக்கோம். அந்த சாய் சுதர்சன் அந்த மேட்ச்ல அப்படி ஒரு விக்கெட் மட்டும் விழலைன்னா இந்நேரம் அப்ப எங்கிட்டையும் ஆர்ச்சர் இருக்காரு, பர்கர் இருக்காரு. ஆர்ச்சரை வந்து நான் உண்மையிலே பவுலர்னு ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்போ போடுற அவர் ஸ்பீடு வந்து விட்டுக்கிட்டு எறிகிறாரு. ஸோ ஆர்ச்சரை நான் ஒத்துக்கிறேன். பட் பர்கர் அப்படிதான். உங்க டீம்ல பாத்தீங்கன்னா டாப் 3 தான். அதை கழட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்க. அதேதான்ப்பா, நீங்களும் டாப் 3 ஜெய்ஸ்வால், இவரு யாரு சூரியவன்சி, இன்னொன்னு வந்து பராக கூட நான் மதிக்கவே மாட்டேன், ஜுரேல். அவ்வளவுதான். இந்த 3 பேர் தான். அந்த 3 பேர்த்துல ஜடேஜா வந்து ஆடுவாரு, டானோவன். ஐயா அப்படி பார்த்தா எல்லா என்மையரை கூட நாங்க இறக்கி வச்சு ஆட வைப்போம். நீங்க சொல்றது கரெக்டுங்க. அப்படி பார்த்தா எங்க டீம்ல கூட நாங்க சொல்லுவோம். ஆனானப்பட்டா ரஷீத் கான் இருக்காரு, இவரு பட்லர் இருக்காரு, சாய் சுதர்சன் இருக்காரு, கில் இருக்காரு, ஹோல்டர் இருக்காரு, ராகுல் டிவாட்டியா இருக்காரு. இத்தனை பேர் இருக்காங்க. இதுக்கு மேல எத்தனை பேர் இருக்காரு? 3 பேரை தவிர உங்களோட டீம் ஸ்கோரை சொல்லுங்க. ஐயா அது ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் ஸ்கோர் சொல்லுங்க. சரி, அதே தாயா நானும் உங்க இதுல வர்றேன். ஜுரேல், ஜெய்ஸ்வால், இவர் வைபவ் சூரியவன்சி, இவங்க 3 பேரை தவிர்த்து ஸ்கோர் சொல்லுங்க. பராக் 90 அடிச்சாரு. இப்ப கூட பராக் இதுல அடிச்சாருல. ஹோல்டர் வந்து அவரோட இன்டென்ட் காமிச்சிட்டு போயிடுறாரு. என்ன இன்டென்ட் ராகுல் டிவாட்டியா இருப்பா. என்ன பண்ணா குவாலிஃபயர் 1ல 70+ அடிச்சிருக்காருப்பா ராகுல். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இந்த வருஷம்டா. இப்போ குவாலிஃபயர் 1ல அடிச்சிட்டான். ஆமா அடிச்சிட்டான்ல. பெங்களூர் கூட அடிச்சாங்க. மேட்சே பார்க்காம ப்ரிவியூ பண்ணி ஒத்துக்க. ஆனா உடனே ஜிடின்னு வந்து இது ஆர்ஆர்னு வந்துடாத. இன்னொன்னு, ஜிடில இருக்கிற மெயின் சப்போர்ட் வந்து நெகராஜ் இருக்காரு. பவுலிங்ல முரட்டு சப்போர்ட் இருக்காரு. ஸோ என்னோட கணிப்பு கன்ஃபார்ம் நெகரா. உங்க சங்ககாரா கொண்டாந்துற. சரி, இப்போ சூரியவன்சி விக்கெட் எடுத்துட்டா யாரா அடிப்பா? உங்க இதுல எல்லாருமே அடிப்பாங்க. இன்னொன்னு, இது பிச்சு வந்து பேட்டிங் பிச்சு. அதேதான் நானும் கேட்கறேன். ஒரு சாய் சுதர்சன் எடுத்துட்டா முதல்ல யார் அடிப்பா? நீ வந்து பேசுற எல்லாமே ரைட்டு. நான் வந்து அந்த ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்கேன். இந்த வீடியோல பேசிடுவோமா அந்த வீடியோல பேசுவோமான்னு எனக்கு தெரியல. அதனால இந்த வீடியோல பேசிடுவோமா? ஆனானப்பட்ட ஃபைனல்ஸ் எங்க நடக்குது? குஜராத் யாருக்கு? அகமதாபாத் யாருக்கு ஹோம் கிரவுண்ட்? குஜராத் டைட்டன்ஸ். இது ஒரு இது சரியா? அடுத்து இப்போ யார் லீடிங் ரன் ஸ்கோரர்ல இருக்கா? சூரியவன்சிக்கு அடுத்து கில்லு, சாய் சுதர்சன் 2 பேர் இருக்காங்க. நீ சாய் சுதர்சனை விட்டுரு. நான் கில்ல ஏன் இவ்வளவு நம்புறேன்னா, ஆனானப்பட்ட கௌதம் கம்பீர் இருக்காருல, 2027 இப்பதானே வேர்ல்ட் கப் நடந்துச்சு. இந்த இப்போ T20 வேர்ல்ட் கப் 26ல T20 வேர்ல்ட் கப் நடந்துச்சுல. அதுல கில்ல எப்படியாச்சும் உள்ள கொண்டு வரலான்னு நினைச்சு கனவு கோட்டை கட்டியிருந்தாரு. கில்லுக்கு சரியா பேட்டிங் வரல, அதனால உட்கார வச்சிட்டாங்க. இந்த வருஷம் IPL கப்ப கில்லு மட்டும் ஜெயிச்சாருன்னு வச்சுக்கோய, கன்ஃபார்ம் கண்ணை மூடிட்டு கம்பீர் தூக்கிட்டு வந்து குஜராத் டைட்டன்ஸ் அவர் கப்பு ஜெயிச்சாரு, அதனால இவனுக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி வந்து நிக்கிறதுக்கு கன்ஃபார்ம் நிப்பாரு. நீ சூரியவன்சியை தூக்குவேன்றியே, அதுக்குள்ளேயும் டீம் ஸ்கோர் 150 போயிடும். டேய், நீ உனக்கு புரியுதா? நீ என்ன, நீ 300 ரன் அடிச்சா கூட தோத்துருவீங்க. கில்லு வருவான். 220 மேல அடிச்சாலே அடிக்கிறது. உங்களுக்கு புரியுதாடா? அந்த ஃபர்ஸ்ட் நான் இன்னொன்னு சொல்றேன். இது வந்து RCB எதுக்கு ஃபைனல் போனாங்க, RR எதுக்கு குவாலிஃபயர் 2 வந்திருக்காங்க, ஜிடி எப்படி ஃபைனல் போவாங்கன்னு நான் சொல்லிடுறேன். RCBக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் அதிகம், அதனால அவங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மேட்ச்ல வந்து ஜிடியை ஜெயிக்க வச்சு ஜிடி வர்சஸ் RCB தான் வரும். ஏன்னா நடக்கிறது ஜிடில ஹோம் கிரவுண்டு. ஸோ டிக்கெட்ஸ் வந்து ஜிடிக்கு ஃபேன்ஸ் அதிகமாக வர்றது ஜிடிக்கு தான் வரும். போன வருஷமும் அகமதாபாத்ல தான் நடந்துச்சு. அப்போ வந்து அப்போ வந்து இவர் கில்லு வந்து T20 ஸ்குவாட்ல இருந்தாரு, புரியுதா? இப்போ வந்து கில்லு வந்து T20 ஸ்குவாட்ல இல்ல. கில்லுக்காக தாண்டா பேசுறீங்க, நம்ப மாட்டீங்கடா. உண்மையிலே கில்லுக்காக தாண்டா இந்த IPL நடக்குது. நான் இப்போவும் சொல்றேன்னா, RCB கூட கப் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியான வாய்ப்பு தான்டா. ஆனா கன்ஃபார்ம் ஜிடி மட்டும் வரும்டா, நம்புங்கடா.
கன்ஃபார்ம் ஜிடி வராது, ஆர்ஆர் தான் வரும், நம்புங்க. சரி, ஆனா இப்பவும் சொல்லிடுறேன், இந்த வீடியோல வந்து நான் வந்து ஜிடிக்கு சப்போர்ட்டா பேசணும்னு சத்தியமா எதிர்பார்க்கல, வேற வழி இல்லை. ஆனா கன்ஃபார்ம் ஜிடி வந்து ஜெயிக்கவே கூடாது, இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா கம்பீர் ஒருவேளை ஜிடி ஜெயிச்சிட்டாங்கன்னா கில்லு தான் அடுத்த T20 கேப்டன், T20 ஓப்பனர் கில்லு தான் வருவாரு. அது காணானப்பட்ட ஆர்சிபி கூட ஜெயிச்சு போட்டும். உனக்கு ஓகேனா ஓகே, ஆர்ஆர் தான். ஒருத்தே குவாலிஃபயரே ஆகாத டீமை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? போ. மொத்தத்துல ஆர்சிபியா இல்ல ஆர்ஆரா குஜராத் டைட்டான்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆர்ஆர் இல்ல ஜிடி தான். ஜிடி இல்ல ஆர்ஆர் தான்.